ஃப்ளாஷ் லைட்டையும் ஆம்பியன்ட் லைட்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நேச்சுரல் வே, சினிமேட்டிக் வே அண்ட் கிரியேட்டிவ் வே, இந்த 3 வழியிலையும் ஃப்ளாஷ் லைட்டையும் அங்கே இருக்கிற ஆம்பியன்ட் லைட்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீபன். இன்னைக்கு இது சூப்பரான ஃப்ளாஷ் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ளாஷ் லைட்டையும் ஆம்பியன்ட் லைட்டையும் 3 வகையாக எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது. ஒரு ஃபோட்டோகிராஃபில் நேச்சுரல் வழியாகவும், இல்லை ட்ராமாட்டிக் சினிமேட்டிக் வழியாகவும், இல்லை க்ரியேட்டிவ் வழியாகவும் அந்த ஃப்ளாஷையும் ஆம்பியன்ட் லைட்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் வழியில் பார்க்க போனோம்னா, இந்த நேச்சுரல் வேல என்னென்ன வழி இருக்குது அப்படின்னா, அங்கே கிடைக்கிற ஆம்பியன்ட் லைட்டை கரெக்டான பிரைட் எக்ஸ்போஷர்லையும் நம்ம ஃப்ளாஷை ஒரு ஃபில் ஃப்ளாஷ் மாதிரி ஆட் பண்ணால் அது நேச்சுரல். அங்கே இருக்கிற ஆம்பியன்ட் லைட்டை நல்ல டார்க்காக மூடியாக இருக்கிறதுலே ஒரு சினிமேட்டிக் ஒரு ட்ராமாட்டிக் வேயாக குறைச்சி ஃப்ளாஷை மெயின் கீ லைட்டாக கொடுத்து நம்ம எடுக்கிற படம் ட்ராமாட்டிக் அண்ட் சினிமேட்டிக் வேவாக இருக்கும். அப்புறம் அங்கே இருக்கிற அவைலபிள் ஆம்பியன்ட் லைட்டை யூஸ் பண்ணி ஒரு க்ரியேட்டிவ் வேல மோஷன்ஸை காமிக்கிறதும், இல்லை பிளர்ரை க்ரியேட் பண்ணுறதும், இல்லை லைட் பெயிண்டிங் மாதிரியான விஷயங்களை பண்ணுறதும் க்ரியேட்டிவ் வே. இந்த 3 வழியிலையும் நாம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்கிற இந்த நேச்சுரல் வே, இயற்கையான வெளிச்சத்தை பயன்படுத்தி எப்படி நேச்சுரலாக இந்த ஃப்ளாஷ் லைட்டையும் ஆம்பியன்ட் லைட்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது. அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள்ஸுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண 2 மாடலுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது வேறு யாரும் இல்லை, இவங்க தான். இவங்களை வச்சு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ் சீரீஸில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இவங்க 2 பேர் தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அழகான எக்ஸ்போஷரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற படம் 1/250th of the second f2.8 அண்ட் ISO 100ல் எடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு படம்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு நேச்சுரல் லைட்டை அங்கே இருக்கிற அவைலபிள் லைட்டை ஆல்மோஸ்ட் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப ஓவர் பிரைட்டாகவும் இல்லாமல் ஒரு சரியான எக்ஸ்போஷர் மீட்டரில் கரெக்டாக காமிக்கிற மாதிரி ஒரு சரியான எக்ஸ்போஷரில் எடுத்தாச்சு இந்த படம். ஸோ இது எந்த வித ஃப்ளாஷும் யூஸ் பண்ணாமல் அங்கே இருக்கிற அவைலபிள் லைட்டை நம்ம யூஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ இதில் அந்த லெவலுக்கு எந்த வித டெப்த்தும் இல்லை, எந்த வித ஒரு எப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ 1/250th of second f2.8 at ISO 100ல் இப்போ இந்த எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்குது. இதுதான் இந்த நேச்சுரலுக்கான ஒரு ஆம்பியன்ட் எக்ஸ்போஷர். ஸோ எக்ஸ்போஷர் டு த ஆம்பியன்ட் லைட் இருக்கிற ஆம்பியன்ட் லைட்டுக்கு கரெக்டான எக்ஸ்போஷரில் செட் பண்ணியாச்சு. இந்த செட்டிங்கோட நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ஃப்ளாஷை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணும்போது நீங்கள் டிடியிலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் உங்களுக்கு எவ்வளோ அந்த இடத்துல கரெக்டான ஃப்ளாஷ் தேவைப்படுது அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓவர் எக்ஸ்போசர் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிஸ் ஆஃப் லைட்ங்கிற மாதிரி அந்த இடத்துல ஷேடோஸ் இருக்கிற இடத்துல, இல்லை உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல கொஞ்சம் பிரைட் பண்ணுறது மாதிரி அந்த ஃப்ளாஷை ஒரு ஃபில் ஃப்ளாஷ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு அடிஷ்னலாக அந்த ஷேடோவை ஃபில் பண்ணுறது மாதிரி யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ் உங்களுக்கு சேருது. இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போன இமேஜ்க்கும் இந்த இமேஜ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃப்ளாஷ் அங்கே இருக்கிற ஷேடோஸை ஃபில் பண்ணுது. ஸோ இதுதான் நேச்சுரல் வே ஆஃப் பேலன்சிங் போத் ஃப்ளாஷ் அண்ட் ஆம்பியன்ட் லைட். அதாவது இந்த நேச்சுரல் வழியில் ஆம்பியன்ட் லைட்டை இருக்கிறது மாதிரி ஒரு நேச்சுரலாக லுக்கில் காமிக்கும். ஸோ அதுதான் இதுக்கான ஒரு உண்மையான ஒரு நேச்சுரல் சொல்லக்கூடிய ஒரு வழி. அதாவது நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த ஆம்பியன்ட் லைட்டை கரெக்டாக நேச்சுரலாகவே காமிக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ அந்த ஆம்பியன்ட் லைட்டை ரொம்ப அண்டர் எக்ஸ்போஷர் பண்ணாமல், ஓவர் எக்ஸ்போஷர் பண்ணாமல் சரியான இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சோண்டு ஒரு ஃப்ளாஷை ஃபில் ஃப்ளாஷ் மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம். இது நேச்சுரலான வழி. அடுத்தது சினிமேட்டிக்காக எப்படி இது ஒரு ட்ராமாட்டிக்காக ஒரு பயங்கரமாக நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த சினிமேட்டிக் வழியில் உங்கள்கிட்ட இருக்கிற ஆம்பியன்ட் லைட்டை நல்லா டார்க்காக எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டை அந்த ஆம்பியன்ட் லைட்டு ரொம்ப கம்மி பண்ணுற அளவுக்கு நம்ம செட்டிங்ஸை யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இமேஜ் நல்லா பாருங்கள், நல்ல ஒரு மூடியாக டார்க் இமேஜாக கிடச்சிருக்கு. இந்த இடத்துல கேமரா செட்டிங்ஸ் அதே தான், 1/250th of the second f2.8 at ISO 100ல். என்னங்க அதே செட்டிங் தான் சொல்கிறீங்க, ஆனால் ரொம்ப டார்க்காக தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதே செட்டிங் தான். ஜஸ்ட் ஒரு 3 stops ND ஃபில்டரை கேமராவோட ஃப்ரண்ட்டில் மாற்றியாச்சு. ஸோ லென்ஸில் ND ஃபில்டர் 3 stops கம்மி பண்ணியிருக்கு. ஸோ வெளியிலேருந்து வர ஆம்பியன்ட் லைட்டை
3 ஸ்டாப் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பியன்ட் லைட்டை நல்லா டார்க்காக ஒரு மூடியாக எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு ஃப்ளாஷ் ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல என்டி ஃபில்டர் நம்ம போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளாஷ் பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ ஃப்ளாஷ் பவரை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஷட்டர் பட்டன் தட்டி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அருமையான, எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்த ஃபோட்டோனால அது அருமையாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு அருமையானதை ஒரு ஃபோட்டோன்னு ஒத்துக்குங்களேன். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ரியல் ஹியூமன் பீயிங் நின்றுட்டு இருந்தாங்களா எப்படி நம்மளுக்கு ஃபோட்டோ கிடச்சிருக்குங்கிறத என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ்க்காக இப்படி தான் நம்ம ஃப்ளாஷை கற்றுக்க முடியும். நம்ம ப்ராக்டிஸ்க்காக அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பொம்மை யூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க 2 பேரும் எனக்காக ஹெல்ப் பண்ண அளவுக்கு இந்த ஃபோட்டோ அருமையாக வந்திருக்குன்னு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ ட்ரமேட்டிக்காக சினிமேட்டிக்காக நீங்கள் அந்த ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆம்பியன்ட் லைட்டை நல்லா டார்க்காக எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளாஷை நல்ல ஒரு மெயின் கீ லைட் மாதிரி நல்லா அந்த இருக்கிற அந்த விஷயங்களை வந்து நல்லா ஃப்ளாஷ் மாதிரி இல்லாமல் நல்லா மெயின் லைட்டாக யூஸ் பண்ணி நல்ல ஒரு பிரைட் எக்ஸ்போஷராக க்ரியேட் பண்ணலாம். இப்போ அடுத்தது கிரியேட்டிவ் வேவ். அதே பொம்மையை உள்ளே தூக்கிட்டு வந்து நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வச்சுட்டோம். ஒரு ஸ்டூலில் போட்டு சும்மா நிற்க வச்சிட்டோம். இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற பிக்சர் at 4 seconds ISO 100 at f3.2 இதில் எடுத்த ஒரு இருட்டில் ரொம்ப இருட்டு. ஸோ 4 செகண்ட் எக்ஸ்போஷர்னால அது லைட்டாக நம்மளோட அங்கே இருக்கிற டெஸ்க்டாப் மானிட்டர்லேருந்து வந்த சின்ன வெளிச்சத்தை அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ்க்காக மேனுவல் ஃபோக்கஸ்க்காக யூஸ் பண்ணது. ஸோ அதுவும் இல்லைனா சுத்தமாக இருட்டாக இருந்திருக்கும். அந்த இடத்துல இருக்கிற சின்ன ஒரு டெஸ்க்டாப் வெளிச்சத்தினால உங்களுக்கு இது தெரியுது. ஸோ 4 செகண்ட்னால் அந்த இடத்துல கிடைச்ச ஒரு எக்ஸ்போஷர். ஸோ இதே 4 seconds ஷட்டரில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு க்ரியேட்டிவாக ஒரு படத்தை உருவாக்க போகிறோம். என்னோடய மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டேன். இந்த மொபைல் ஃபோனில் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாஷை இதில் இருக்க இந்த ஃப்ளாஷை ஆன் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ளாஷ் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த பொம்மைக்கு பின்னாடி இப்படி போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் செய்யும்போது நான் அதே நேரத்தில் ரியர் கட் அண்ட் சிங்கையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது சில கேமராவில் செகண்ட் கட் அண்ட் சிங்க்னு சொல்லுவாங்க, சில கேமராவில் ரியர் கட் அண்ட் சிங்க். அதாவது இந்த ரியர் கட் அண்ட் சிங்கில் இருக்கும்போது நான் வச்சுருக்கிற அந்த ஃப்ளாஷ் எக்ஸ்போஷர் எண்டில் ஃப்ளாஷ் பண்ணோம். அதாவது எக்ஸ்போஷர் ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ் பண்ணாமல் அந்த 4 செகண்ட் முடியும் போது 4வது செகண்டில் ஃப்ளாஷ் அடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 செகண்ட் அங்கே இருக்கிற என்ன ஆம்பியன்ட் லைட் இருக்குதோ, இதில் இருக்கிற அந்த ஃப்ளாஷ் லைட் மாதிரி அங்கே இருக்கிற என்ன ஆம்பியன்ட் லைட் இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ளாஷை வச்சு இப்படி செஞ்சோம். ஸோ அதை மாதிரி இந்த ஃப்ளாஷை மட்டும் அந்த 3 செகண்டுக்கு எடுத்துக்கும். 4வது செகண்ட் அந்த ஃப்ளாஷ் ஃபயர் பண்ணும்போது எதெல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடும். ஏன்னா அந்த ஃப்ளாஷ் பவர் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சீரீஸில் பார்த்துருக்கோம். ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு இருக்கிற விஷயத்தை விட எல்லா விஷயத்தை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃப்ளாஷ் அடிக்கும்போது என்ன இருக்குதோ அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி எதெல்லாம் ஆம்பியன்ட் லைட்டு நகருதோ அதெல்லாம் வந்து மோஷன் பிளர் மாதிரி அப்படியே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு 4 செகண்ட் ஷட்டரில் ரியர் கட் அண்ட் சிங்க் ஃப்ளாஷில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இமேஜ் கிடச்சிருக்கு. இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 ட்ரையலில் வந்து எனக்கு எந்த இடத்துல எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஜஸ்ட் ஒரு கார்னரில் மட்டும் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த இமேஜ் கிடச்சிச்சு. நல்லா ஒரு ஜாலியாக எப்படி எடுக்கிறது. இதே வந்து நீங்கள் ஒரு ரியல் ஹியூமன் பீயிங்கை ஒரு கப்பலில் நிறுத்திட்டு பின்னாடி ஒரு மரம் இருந்துச்சு, சைடில் ஒரு மரம் இருந்துச்சு, அந்த இடத்துல நீங்கள் பெரிய ஒரு LC 500 மாதிரி லைட்டையோ வேறு ஏதோ ஒரு லைட்டையோ ஒரு டியூப் லைட் மாதிரி இருக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதே வந்து 4 செகண்டில் ரியர் கட் அண்ட் சிங்க்லாம் யூஸ் பண்ணி இன்னொரு விஷயம் செஞ்சோம். ஸோ ஃபோனில் இந்த மாதிரி ஒரு டிஸ்கோ லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அதை பின்னாடி இப்படி செஞ்சோம். ஸோ அதுலேருந்து கிடைச்ச ஒரு அருமையான இமேஜ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ். இதே 4 செகண்ட் ஷட்டர் ரியர் கட் அண்ட் சிங்கில் ஃப்ளாஷ் ஆனது. ஸோ ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கிற எந்த ஆம்பியன்ட் லைட்டும் மூவ் ஆனுச்சுன்னா அது மோஷன் பிளர் ஆயிரும். ஸோ மூவ் ஆகாத சப்ஜெக்ட் கடைசி நிமிஷத்தில் ஃப்ளாஷ் அடிக்கும்போது ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் க்ரியேட்டிவ் வழி. ஸோ நேச்சுரல், சினிமேட்டிக் அண்ட் க்ரியேட்டிவ் வேஸில் 3 வகையில் ஃப்ளாஷையும் ஆம்பியன்ட் லைட்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிற விஷயத்தை தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் சில இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை ஃப்ளாஷ் சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர்மி ஸ்டுடியோ. We create a bond with you. Bye bye.